கமகமன சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரக்காய் கோப்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுரக்காயில் கோப்தாவா, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுரக்காயை கோப்தா மட்டும்தான் செய்வீங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் அது இருக்கும். மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ரெசிபியும் கூட. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். வாங்க இப்போ சுரக்காய் கோப்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சுரக்காய் கோப்தா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சுரக்காய் கோலான்னு சொல்லலாம், கோப்தான்னு சொல்லலாம். நம்ம இதை வந்து கூட்டு வச்சுருப்பீங்க, சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணியிருப்பீங்க. இதில் கோப்தா செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அந்தளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அது சுரக்காயில் கோப்தா செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரலாம். நான் இப்போது சுரக்காய் கோப்தா செய்ய போகிறேன். இதை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கேரட் துருவுறதில் திருவி எடுக்க போகிறோம். இப்போ இதை முதல்ல நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து இது போல் ஒரே போல் நீளமாக அப்படியே நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து சுரக்காயை நல்லா தோல் நீக்கிட்டு இது போல் பாதி அளவாக கட் பண்ணி அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் நான் நீக்கியிருக்கேன். இது போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கேரட் துருவுறதில் திருவிக்கலாம். பாருங்கள், துருவினோன்னா இந்த மாதிரி வரும். அழகாக நல்லா நீளமாக இந்த மாதிரி வரும். இது ரொம்ப தண்ணி சத்து உள்ளது. நம்ம தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இது போல் திருவி எடுத்துருவோம். பாருங்கள், சுரக்காய் எல்லாத்தையும் நல்லாவே திருவி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இப்போ தண்ணி புழிஞ்சிடலாம். புளியலை அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து கோலா உருட்டும் போது நமக்கு வந்து சரியான முறையில் கோலா வராது. தண்ணி ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்புறம் நம்ம பொரித்து எடுக்கும்போது ஆயில் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லாவே இது போல் தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு இது மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த சுரக்காயில் எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்கு பாருங்கள். இதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சிட்டு தண்ணி சேர்க்கும்போது இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் புழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நான் புழிஞ்சு எடுத்ததை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன்னா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதாவது சுரக்காய் போட்டிருக்கோம், கடலை மாவு போட்டிருக்கோம், நம்ம பச்சரிசி மாவு போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். லேசாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உருண்டையும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. பிசைஞ்ச உடனே நம்ம உருண்டை போட்டு பொரித்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து தண்ணி வந்து இஞ்சாமல் இருக்கும். இதில் தண்ணியெலாம் விடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சுரக்காயில் நிறைய தண்ணியை புழிஞ்சு எடுத்துருக்கோம். இருந்தாலுமே இதில் நிறைய தண்ணி இருக்கும். அப்படியே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கூட 1 ஸ்பூன் நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான பதத்தில் செஞ்சிட்டோம் அப்படின்னா உருண்டை வந்து உடையாது. நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அந்த அளவுக்கு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். 1/4 கிலோ சுரக்காய்க்கு 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சரியாக இருக்கும். நல்லா இதை பிசைஞ்சு விட்ருங்க. அடுப்பில் எண்ணெய் காய வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டேன். இது போல் சின்ன சின்ன உருண்டைகளை அதில் உருட்டிட்டு போட்டுட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பு நல்லா எண்ணெய் காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம போட ஆரம்பித்தோடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி பால் போடுங்க. பாருங்கள், எல்லா உருண்டையும் சேர்த்து விட்டாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். ரொம்ப ஒயிட்டாக இருக்கும்போதே திருப்பினீங்க அப்படின்னா கோலா வந்து உடஞ்சிரும். கரெக்டாக நான் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா கரெக்டாக உருண்டை வந்துடும். அதுக்கு மேலே கடலை மாவு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் போட்டதே சரியான அளவில் தான் இருந்துச்சு. இது போல் எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூப்பரான ஒரு வாசம், ரொம்ப கமகமன்னு இருக்குது.
இதில் வந்து நீங்கள் பிசையும் போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளை பூண்டு சின்ன பல்லாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா கோப்தாவில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இதில் சேர்க்கலை. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. நம்ம அப்படியே வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கோலா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் காய வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை துண்டு, 2 பிரிஞ்சலை, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிருவோம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லேசாக கிளறி விட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நான் உருண்டையில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கலை, அதனால் இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வந்து பச்சை வாடை போகிற அளவு கிளறி விட்டுருங்க. இப்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே இதை லேசாக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே லேசாக கிளறி விட்டுருங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி நான் வந்து நைஸாக வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒரு கெட்டிமமும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா 1/4 கிலோவுக்கு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி ஊற்றினோன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி மெத்தடு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு, நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினாலும் சரி, அல்லது ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சாலும் சரி, ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைக்க போகிறேன். இதை நல்லாவே அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். பாருங்கள், 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 10 முந்திரி பருப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம தேங்காய் விழுது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவோட நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கண்ணா, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி விட்டாச்சு. இப்போ அடுப்பை நம்ம கூட வச்சுட்டு அப்படியே சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல சுரக்காய் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்தோம் இல்லையா தண்ணி, அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்குது, ரொம்ப சூப்பரான வாசம். அந்த தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த சுரக்காய் தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். சுரக்காய் தண்ணி அதில் சேர்த்தாச்சு. நான் வந்து ஓரளவு தண்ணியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 5 நிமிஷம் நம்ம பிளேட் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இந்த கோலாவை இதில் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது கரெக்டான கெட்டிமோ நமக்கு கிடச்சிரும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம கோலா சேர்க்கும்போது சரியாக வந்துடும். நான் இப்போ இதை பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்றேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒன்றா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட் போட்டு மூடிடுவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த உருளைக்கு வந்து நம்ம வந்து சேர்த்து தான் உப்பு போட்டு தான் நம்ம வந்து கோலா ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கும் நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப வாசமாக நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கோலாவை சேர்த்துக்கலாம். எல்லா கோலாவையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் பிளேட் போட்டு நம்ம மூடிடுவோம். நல்லா கெட்டிமம் கொடுத்துரும். இப்போவே ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சது எப்படி இருந்துச்சு, இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கெட்டிமம் கொடுத்துருச்சு. இப்போ கோலா அப்படியே அந்த குழம்புல அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட பரிமாறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நம்ம கோலா போட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் வந்துருச்சு அந்த குழம்புல, அது நல்லா அப்சர்வ் ஆகி உப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே சாப்பிட பரிமாறிக்குவோம். பாருங்கள், சுரக்காய் கோப்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.